வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூன் 29 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மழை, கடலோரம் ஒதுக்கியது. ஆனால் தஞ்சாவூர்லாம் கனமழை பொழிவை கொடுத்தது. புதுக்கோட்டை மாவட்டம், கந்தர்வக்கோட்டை சுற்றுவட்டாரம், தஞ்சாவூர் மாநகரம், ஏன் திருமயம் தொடங்கி அணைக்கரை வரைக்கும் உள்ள பகுதிகளில் நேற்றைக்கு கனமழை பொழிவை கொடுத்தது. இதில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைந்து காணப்பட்டது. இடுக்கி அணைக்கட்டு பகுதி, ஏலக்காய் சாகுபடி பகுதி நேற்றைக்கு மழை பொழிவு தொடங்கியது. இடைவெளிக்கு பிறகு 28ஆம் தேதி வால்பாறையில் மழை, நீலகிரி மழை ரொம்ப பெருசாக இல்லைன்னா கூட இடைவெளிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. இது ஒரு 3 நாட்களுக்கு இருக்கும்னு சொன்னோம். இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும். இதற்கு பிறகும் இருக்கும். கேரளாவில் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு அவ்வப்பொழுது வெப்பசலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை மலைப்பகுதிகளில் கொடுக்கும். தமிழ்நாட்டில் பிற மாவட்டங்களில் நேற்றைக்கு மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆங்காங்கே, டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதி, பல இடங்களை ஒதுக்கினாலும் எல்லா இடங்களுக்கும் மாவட்டங்களில் ஆங்காங்கே நல்ல மழை பொழிந்திருக்கு. குறிப்பாக தஞ்சை மாநகரில் போக்குவரத்தை பாதிக்கும் அளவிற்கு சாலையில் நீர் தேங்கியது. வாகனங்களை மூழ்கடிக்கும் வகையில் நீர் தேங்கியது. அதேபோல் டெல்டாவின் தெற்கு பகுதியில் கடலோரத்தை ஒதுக்கி மழை, மன்னார்குடிக்கும் முத்துப்பேட்டைக்கு இடையில மழை. அதே போல் மயிலாடுதுறை மற்றும் கும்பகோணத்தை ஒட்டிய பகுதிகளெலாம் நல்ல மழை. பாபநாசம், தஞ்சாவூர், திருக்காட்டுப்பள்ளி இந்த பக்கம் கிழக்கே வர 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 மயிலாடுதுறை எல்லையோரம் வரைக்கும் நன்னிலத்துக்கு வடக்கே, நன்னிலம் குடவாசலுக்கு வடக்கே நல்ல மழை பொழிந்திருக்கிறது. அதேபோல் பல்வேறு மாவட்டங்களில் மழை பொழிந்திருந்தாலும் பல இடங்களில் நேற்றைக்கு எதிர்பார்த்ததில் விட குறைவானதாக மழை பொழிந்திருக்கு. ஆனால் பெய்த இடத்தில் வலுத்த பலத்த மழை, நீடித்து நின்ற மழை. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை 33 மில்லிமீட்டர், புதுக்கோட்டை 20 மில்லிமீட்டர், கரம்பக்குடி, ஆலங்குடியும் மழை தான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொஞ்சம் பரவலாகவே நல்ல மழை பொழிந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் ஒரு 4-5 இடத்துல நல்ல மழை பொழிந்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரையும் நல்ல மழை பொழிந்திருக்கிறது. இப்படியே பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் கோடநாடே 38 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 34 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு. கொஞ்சம் பரவலான மழைப்பொழிவு, சாரல் மழையாக இருந்தது. தேனி மாவட்ட பெரியாரில் கொஞ்சம் குறைவான மழையாக இருந்தாலும் அங்கும் நல்ல மழைப்பொழிவு 2-3 சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் வலங்கிமான் 2 சென்டிமீட்டர் 19 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. திருத்துறைப்பூண்டி 15 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. நீடாமங்கலம் 14 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. குடவாசலில் தூறல் தான். ஆனால் கிராமப்புறங்களில் நல்ல மழை பொழிந்திருக்கு. ஒதுக்கி கிராமப்புறங்களில் திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு 26 மில்லிமீட்டர், ஊத்து 19 மில்லிமீட்டர் இப்படி மழைப்பொழிவு இருந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி 35 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி 12 மில்லிமீட்டர் மழை. இப்படி திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் மழை. நேற்று முன்தினம் கனமழை. விழுப்புரம் மாவட்டம் பார்த்திங்கன்னா மணம்பூண்டி 36 மில்லிமீட்டர், மரக்காணம் 20 மில்லிமீட்டர், விழுப்புரமே 14 மில்லிமீட்டர், சூரப்பட்டு 10 மில்லிமீட்டர், மேலும் முகையூர், ஆனந்தபுரம், கெடார் இதெல்லாம் மழை பொழிவு இருந்தது. அதே போல் விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம் 36 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. கோவிலாங்குளம் இப்படி மழைப்பொழிவு. இன்றைக்கும் இதே போல் பெரும்பாலான மாவட்டங்களில் மாலை இரவு மழை இருக்கும். இன்றைக்கும் மாலை அதாவது ஒரு 3-4 மணிக்கு மேலே தான் உள்ளே ஆங்காங்கே தொடங்கும். 5 மணிக்கு மேலே கொஞ்சம் நெருங்கி வரும். நேற்று இப்போ எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்குது. நேற்று போல் கொஞ்சம் எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்குது. 6-7 மணிக்கு டெல்டாக்குள்ளே வரும். டெல்டா மண்டல வடகடலோரம், வடவுள் பகுதிகளுக்கும் வரும். நள்ளிரவில் கடலோரம் போகும். அதிகாலை வரைக்கும் கடலோரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்றைக்கு மன்னார்குடி நகரத்தை ஒதுக்கிவிட்டு மன்னார்குடி நகரத்துக்கு தெற்கையும் மழை, வடக்கையும் மழை. அப்படியே அது திருத்துறைப்பூண்டி வரைக்கும் கொடுத்தது. பெருக வாழ்ந்தானுக்கு வடக்கே தான். இப்படி மழைப்பொழிவு இன்றைக்கும் அதுபோல் வரும். ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு இன்றைக்கி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் வாய்ப்பு கூடுதலாகத்தானே இருக்கிறது. ரைட். இன்றைக்கு 29, 30ஆம் தேதி இதே போல் ஒரு சில இடங்களில் இருக்கும். ஆனால் இன்றைய மழையில் பாதியாக குறைஞ்சிடும். நாளைக்கு வெப்பச்சலன மழை பொழிவு. அப்படியே பார்த்திங்கன்னா கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக பகுதியில் மழை இருந்துகிட்ருக்கும்.
அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரியில் மழை இருக்கும், ஈரோடு கர்நாடக எல்லையோரம் இருக்கும். பெருசாக இல்லைன்னா கூட இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஜூலை ஒரு 10 தேதி வரைக்கும் ஆங்காங்கே இருக்கும். ஆந்திர பகுதியிலையும் கர்நாடகாவிலையும் கொஞ்சம் தமிழ்நாட்டை விட கூடுதலாக இருக்கும். கோவா, மகாராஷ்டிரா இன்னும் வலுத்திருக்கும். வங்கக்கடலில் ஒரு சிஸ்டமும் அரபிக்கடல் ஒரு சிஸ்டமும் உருவாகி குஜராத் கரையோரம் ஒன்றும் ஒடிசா மேற்கு வங்கம் இடையே ஒன்றும், அதாவது வங்கக்கடலில் ஒடிசா மேற்கு வங்கம், அரபிக்கடலில் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா ஒட்டி, அதாவது இன்னும் சரியாக சொல்லப்போனால் சூரத் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அதிக மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் குஜராத் ஒட்டி மழைப்பொழிவு அமையும், அதாவது மழை நிகழ்வு அமையும். இதனால் பருவமழை டெல்லி உள்ளிட்ட பகுதிகளுக்கு முன்னெடுத்து செல்லும். இந்த ஜூலை 10 தேதி வாக்கில் 5லிருந்து 10 தேதி வரைக்கும் 15 தேதி வரைக்கும் இந்த முன்னெடுத்து செல்வதில் தான் இருக்கும் பருவமழை. எப்பொழுதும் நம்ம சொல்லியிருக்கோம், பருவமழை தொடக்கம் இருக்கும், அதற்கு பிறகு தொய்வு அடைந்தது போல் இருக்கும். பருவமழை பாகிஸ்தான் எல்லையோரம் போய் முன்னெடுத்து சென்ற பிறகு முன்னேறி அங்கும் மழைப்பொழிவை கொடுத்த பிறகு தான் ஒரு சிஸ்டம் கேரளாவில் உருவாகும். அதே போல் வங்கக்கடலில் ஆந்திர பிரதேசம், ஒடிசா இடிப்பட்ட பகுதியில் அடிக்கடி உருவாகும். கேரளாவிலையும் காற்றோட கட்டுப்படுத்தும் அமைப்பாக, காற்றை இது வழிநடத்தும் அமைப்பாக இருக்கும். இப்போல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காற்றடிக்குது, காற்றடித்தாலும் வேர்க்குது. காரணம் என்ன? நீராவி அதிகம் தரையேறுது. நீராவியை நீராக மாற்றுவதற்கு குளிர்ச்சியான சீதோஷணம் இல்லை, உயரழுத்தம் இல்லை, மரங்கள் அதிகம் இல்லை, அப்புறம் காற்று சுழற்சிகள் இல்லை. காற்று சுழற்சி, வளிமண்டல சுழற்சி இருந்தால் கூட அது குளிர்விக்கும். எதிர்காற்றை கொண்டு வரும், காற்றை தடுக்கும், காற்றை தேய்க்கும், காற்றை முறிக்கும், காற்றை திசை மாற்றும். காற்றை திசை மாறும் பொழுது அது மழைப்பொழிவு எல்லாம் ஏற்படுத்தும். ஆகவே இந்த நிகழ்வு சாதகம் இல்லாத காரணத்தினால்தான் நீராவி அதிகம் தரையேறுகிறது. நீராவி தொடர்ந்து வரக்கூடிய ஜனவரி 15 வரைக்கும் நீராவியோட தரையேற்றம் இருந்துகிட்டே தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஏன் இது வேர்க்குதுன்னா, நம்ம ஒரு நீராவியை அதிகம் நம்ம மேலே செலுத்தினால் நீராவி ஒரு குளிர்ச்சியை தராது. நீர் ஆவி தான், தண்ணி இருக்கும், ஆனால் அது குளிர்ச்சியை தராது, வெப்பத்தை தான் தரும். அதே தான் நீராவி இருக்குது, நீராக மாற்றுவதற்கு சாதகம் இல்லை. கண்டிப்பாக இது இப்போ இருக்கிற இந்த மழைப்பொழிவு இப்படியே 2-3 நாள் நீடித்தாலும், அதற்கு பிறகு வெப்பச்சலன மழைப்பொழிவு ஆங்காங்கே தொடர்ந்து கொண்டிருந்தாலும் ஒரு திருப்தியான மழைங்கிறது ஜூலை 18 தான் ஏற்படும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளா, கர்நாடகாலாம் அது வரைக்கும் கொஞ்சம் எல்னினோ சொல்வதெல்லாம் உண்மை போல் தெரிகிறது, ஏமாற்றி விடும் போல் தெரிகிறது. அப்போது நம்ம நிலங்களை எல்லாம் வெற்றி விடுவோமா? இதெல்லாம் ஒரு மனதில் உங்களுக்கு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திட்டு வேண்டாம். ஜூலை 15க்கு பிறகு 18க்கு பிறகு எல்லா மாற்றம் ஏற்படும். ஆனால் 18 மாறிடாது. மாற்றத்தோட தொடக்க நாள் தான் 15, 16, 17, 18. அப்படியே ஜூலை இறுதியில் வழுக்கும் மழை. ஜூலை இறுதியிலெல்லாம் கேரளா, கர்நாடகாவிற்கு வழுக்கும் மழை. அங்கே நிரம்பினால்தான் நமக்கு தண்ணி வரும். கேரளா, கர்நாடகாவில் அணைகள், கர்நாடகா, கேரளாவில் மழை அதிகம் பெய்தால் கர்நாடகா அணை நிரம்பும். அதே போல் நீலகிரி மாவட்டத்தில் அதிகம் பெய்தால் நீலகிரி மாவட்ட அணைகள் நிரம்பும். அதற்கு பிறகு பவானி சாகர் வரும். இப்படி மழைப்பொழிவு ஜூலை இறுதியில் வலுத்து கொடுக்கும். ஆகஸ்ட்டில் திறக்கும் அளவிற்கு அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வரும் அளவிற்கும், நீலகிரியிலிருந்து பவானி சாகர் வரும் அளவிற்கும், அதே போல் பரம்பிக்குளத்துக்கும் எல்லா மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆகஸ்ட்டில் அதிக மழை இருக்குது. கண்டிப்பாக நம்பலாம், நம்பிக்கையுடன் இருக்கலாம். ஆகஸ்ட்டை விட செப்டம்பரோட அக்டோபர் படிப்படியாக மழைப்பொழிவோட அளவு அதிகரிக்கும். தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டம்தான் தீவிரமாக இருக்கும். ஜூலையை விட ஆகஸ்ட் தீவிரம் இருக்கும். ஆகஸ்ட்டில் ஒரு 5-6 நாள் இருக்காது, பாக்கி நாளில் நல்ல மழை இருக்கும். ஆகஸ்ட் இறுதி 15 நாள் மிக தீவிரமாக இருக்கும். செப்டம்பர் அதை விட தீவிரமாக இருக்கும். ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகாவிற்கு நிகழ்வு பயணிக்கும். ஆந்திர பிரதேசம் மத்திய பகுதி, தெலுங்கானா வழியாக செப்டம்பர் நிகழ்வு அமையும். ஆகவே இதன் காரணமாக கண்டிப்பாக செப்டம்பர் மழை வலுத்திருக்கும். தமிழ்நாட்டின் வடகடலோர வடல் பகுதியில் மிகச்சிறப்பாக இருக்கும், மேற்கு தொடர்ச்சி மலையிலையும். அப்போது இதுமாரி காற்று சுழற்சிகள் உருவானாலே காற்றை திசை மாற்றும், காற்றை தேய்க்கும் பொழுது என்னாகும்? திசை மாறும் பொழுது, முறிவு ஏற்படும் பொழுது மழைப்பொழிவிற்கு சாதகம் ஏற்படும். அப்படியே ரைஸ் ஆகும், மேலடுக்குக்கு போகும். மேலடுக்கில் குளிர்ச்சி இருக்கும், குளிர்ச்சி இருக்கிறதுனால நீராவி குளிர்ச்சி அடைந்து மழையாக மாறும். இவையெல்லாம் ஏற்படும். கண்டிப்பாக ஜூலை இறுதியிலிருந்து ஜூலை 18 ஆகஸ்ட் அதை விட அதிகம், ஆகஸ்ட் இறுதி அதை விட அதிகம், செப்டம்பர் அதிகம், அக்டோபர் 15 தேதி வரைக்கும் அதிகம். அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 18 முதல் தொடக்கமே வலுத்து பெய்யும். சிறு நிகழ்வும் அதிக மழை தரும். சின்ன நிகழ்வு கூட கொட்டி தீர்த்துற வருஷம் வடகிழக்கு பருவமழை பார்த்துட்டே இருங்க. ஆகவே உங்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும், நம்பிக்கை வேண்டும். தாமதமாகத்தான் பருவமழை பொழியும்.
தயவுசெய்து எதையும் போட்டு மனதில் குழப்பிக் கொள்ள வேண்டாம். மழை பொழிவு இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டிருங்கள். நல்ல மழை தரும். நன்றி. அப்டேட்ஸோடு இணைந்திருக்கணும் முதல்ல. நன்றி.